ஞானத்தினுடைய மூர்த்தமாக அம்மை இங்கே காட்சி தருகிறார். பக்த கோடிகள் ஆங்காங்கே கடல் அலைகள் போல வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது நாம் தேவியை கண்கூடாக கண்டு கொண்டிருக்கிறோம். பாருங்கள், ஆணவத்தினுடைய அந்த இறைவனை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் உயிர்கள் இறைவனை அடைவதற்கு ஆணவம், கண்மம், மாயை ஆகிய அந்த 3 மலங்கள் தான் தடுக்கின்றது. வாழ்க்கையிலே என்றைக்கு ஒரு மனிதனுக்கு தான் என்று இந்த அகந்தை வருகிறதோ, என்றைக்கு மற்றவர்களுக்கு துன்பத்தை கொடுக்கிறானோ, அப்படி துன்பத்தை கொடுத்தால் அவன் அழிவது உறுதி. ஆகவே வாழ்வில் என்றைக்கும் தான் என்கின்ற அகந்தை இல்லாமல் இருக்க வேண்டும். விவேகானந்தர் ராமகிருஷ்ண பரமஹம்சரை போய் காண செல்கிறார். அப்போது ராமகிருஷ்ண பரமஹம்சரிடம் யார் வந்திருக்கிறீர்கள் என்று கேட்டபோது, நான் வந்திருக்கிறேன் என்று விவேகானந்தர் பதில் சொன்னார். அப்போது ராமகிருஷ்ண பரமஹம்சர், தான் அழிந்த பிறகு வாருங்கள், நான் அழிந்த பிறகு வாருங்கள் என்று சொன்னார். நான் என்பது அகந்தை. அந்த அகந்தையை அழிக்க வேண்டும். அசுரர்களுக்கெல்லாம் தான் என்கின்ற அகந்தை இருக்கும். மற்றவர்களுக்கு துன்பம் கொடுப்பார்கள். மற்றவர்களுக்கு துன்பம் கொடுத்து அந்த துன்பத்தை கண்டு இன்பமாக இருப்பார்கள். அப்படி துன்பம் படுபவர்களை பார்த்து இன்பம் அடைந்தால் அது பின்னாளில் ஆபத்தாய் முடியும் என்பது இவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்கின்ற பாடம். ஆகவே யாருக்கும் எந்த துன்பமும் தராமல் எல்லோரையும் மகிழ்விக்க வேண்டும். அப்படிப்பட்ட நிலை இல்லாமல் மகிஷாசுரன் பல்வேறு ரூபங்களை எடுத்து ஆணவத்தினுடைய உச்சத்திலே இருக்கிறார். அப்படி ஆணவத்தின் உச்சத்திலே இருக்கும் போது, அநீதியை செய்யும் போது, அந்த அநீதியை அழித்து நீதியை, தர்மத்தை நிலைநாட்டுகிறவள் தான் அம்மை. அந்த அம்மை இப்படிப்பட்ட அந்த சிரத்திலே அற்புதமான அந்த ஜொலிக்கக்கூடிய பகுடத்தை அணிந்தவள், கண்களிலே அற்புதமான ஒளியை பெற்றவள், மூக்கிலே புல்லாக்கு அணிந்தவள், அந்த சந்திரகலையோடு காலை மடித்து வைத்திருக்கின்ற பெருமைக்குரியவள். ஞானமூர்த்தீஸ்வரர் கையிலே செங்கோலையும் ஒரு கையிலே விபூதி கொப்பரையை வைத்து சூரிய கலையோடு கேட்ட வரத்தை அருளுகின்ற அற்புதம் படைத்திருக்கின்றவர் நம்முடைய ஞானமூர்த்தீஸ்வரர். பாருங்கள், ஆணவத்தினுடைய அந்த ரூபமாக இருக்கின்ற மகிஷாசுரன் பல்வேறு ரூபங்களை எடுத்தாலும் அவன் எதற்கும் கட்டுப்படாமல் அம்மையினுடைய அருளை தெரிந்து கொண்டு அந்த அம்மையினுடைய அருளை புரிந்து கொள்ளாமல் தான் எல்லோரும் சிறந்தவர்கள், தான் செய்வதுதான் சரி என்கின்ற அகந்தையிலே இருக்கிறார். அப்படி இருக்கின்ற அந்த அகந்தையினுடைய வெளிப்பாடாக இருக்கின்ற அந்த அசுரனை அழித்து நீதியை, தர்மத்தை நிலைநாட்டுபவள் அம்மை. இந்த திருக்கோயிலில் தான் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ரூபமாக காட்சி தருகின்றார். துர்க்கை திருக்கோலத்திலே அம்மாள் காட்சி தருகின்றார். அந்த 2ஆம் நாள் விஸ்வகர்மேஸ்வரர் திருக்கோலத்திலே அம்மன் காட்சி தருகின்றார். 3ஆம் நாள் திருவிழாவிலே பார்வதி திருக்கோலத்திலே அம்மன் காட்சி தருகின்றார். 4ஆம் திருநாள் பாலசுப்பிரமணியர் திருக்கோலத்திலே காட்சி தருகின்றார். 5ஆம் நாள் நவநீத கிருஷ்ணர் திருக்கோலத்திலே காட்சி தருகின்றார். அந்த அம்பாள் 6ஆம் திருநாள் மகிஷாசுர மர்த்தினி திருக்கோலத்தில் அம்மன் காட்சி தருகின்றார். 7ஆம் நாள் ஆனந்த நடராஜர் திருக்கோலத்திலே அம்மன் காட்சி தருகின்றார். 8ஆம் நாள் கஜலட்சுமி திருக்கோலத்திலே அம்மன் காட்சி தருகின்றார். 9ஆம் நாள் தலைமகள் திருக்கோலத்திலே சரஸ்வதி பூஜை அன்றைக்கு தலைமகள் திருக்கோலத்திலே காட்சி தருகின்றார். 10ஆம் திருநாள் ஆகிய இன்றுதான் மகிஷாசுர மர்த்தினி ரூபத்திலே சிம்ம வாகனத்திலே காட்சி தருகின்றார். அம்பாள் சிம்ம வாகனத்திலே வருவதுதான் மிக மிக சிறப்பு. சிம்ம வாகனம் யாருக்கும் இல்லாத ஒரு வாகனம். குமரகுரு சுவாமிகள் கனகலாவல்லி மாலை பாடிய உடனே அவளுக்கு இந்துஸ்தானி மொழி கைவரப்பெறுகிறது. டெல்லி பாதுஷாவிடம் பேசி காசியிலே மடம் அமைக்க வேண்டும் என்று கனகலாவல்லி மாலை பாடிய உடனே அருள் பாலிக்கிறார். பாருங்கள், அருளின் வடிவம் அருளோடு பொருந்தியது. ஆனால் இங்கே அநீதியோடு இருக்கின்றவை அழிக்கின்ற செயலையும் அம்மை செய்கின்றாள். பாருங்கள், சூலாயுதம் ஓடி போய் சென்று அநீதியை அழித்து நீதியை, தர்மத்தை நிலைநாட்டுகிறது. அடுத்த தலையும் இங்கே பறிக்கப்படுகின்றது. பாருங்கள், ஆணவம் தலை தூக்கி இருந்தாலும் அந்த ஆணவத்தை அழித்து அமைதியை நிலைநாட்டுகின்ற பெருமை அம்மைக்கு உண்டு. அந்த அம்மை எப்போதும் ஞான வடிவாக காட்சி தருகின்ற பெருமைக்குரியவள். வெம்மையால் உடலில் தோன்றும் முத்துக்களை ஆரை வைப்பதால் முத்தாரம்மன் என்றும், முத்துக்களை ஆரமாக அணிந்தவள் என்பதால்
முத்தாரம்மன் என்றும் பலவாறாக அன்னை பெயர் காரணம் வருகின்றார். அன்னை முத்தாரம்மன் சாம ஞானமூர்த்தீஸ்வர சமேதராய் அமையும் அப்பனுக்கும் அப்பனாய் அமைந்து சேர விட்டிருக்கின்ற காட்சி திருத்தலம் தான் இந்த அற்புத திருத்தலம். இப்படி பெருமைக்குரிய திருத்தலத்திலே இருந்துதான் அருள்பாலிக்கின்ற அந்த குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மனுடைய பெருமையை நாம் நினைத்து போட்டு அந்த தசரா திருவிழா கடற்கரையிலே நடைபெறுகிறது.
திருக்கோயில்கள் இல்லாமல் மிக சிறப்பான முறையிலே விரதம் இருந்து வேடமணிந்து வருகிற பக்தர்கள் எல்லாம் அம்பாளை வழிபடுவதற்காக வருகை தருகின்றார்கள். அதிலும் அம்பாளுடைய காளி வேடம் அணிகின்றவர்கள் 48 நாட்கள் விரதம் இருந்து அங்கே வழிபாடு செய்கிறார்கள். வேடம் அணிந்து வருகிற பக்தர்கள் ஒவ்வொரு வேடமாக அழிவார்கள். வேடம் அழிகின்ற அந்த பக்தர்கள் காளி வேடம் அணிவது பல ஆயிரக்கணக்கான காளி ரூபத்திலே காட்சி தருகின்றார்கள். பாருங்கள், எருமைக்கிடா உருவத்திலே ஆண்மையை சுற்றி 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 வருகின்றார். சுற்றி சுற்றி வந்தாலும் சரி, என்ன செய்தாலும் சரி, ஆணவத்திலே இருந்தாலும் பகம்பாவத்தில் இருந்தாலும் யார் அநீதியை செய்கின்றார்களோ அவளை அழிப்பதே என் கடமை என்று அம்மை துடித்துக் கொண்டிருக்கிறார். அங்க வான வேடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கிறது. உலக பிரசித்தி பெற்ற இந்த திருக்கோயிலிலே அந்த எருமை கடா ரூபத்தில் இருக்கின்ற அந்த அசுரனை அழிப்பதற்காக அம்மையினுடைய அற்புதமான அந்த சூலாயுதம் செய்கின்றது. எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் அந்த அநீதியை அழிக்கிற பெருமை அம்மை எப்படி தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தலைவரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமிலா இனம் தரும், நல்லனை எல்லாம் தரும், அன்பர் என்பதற்கே கனம் தரும், பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே என்று அருள்வாளிக்கிற அந்த அம்மைதான் ஆக்ரோஷமாக இருந்து அநீதியை அழித்து அவனியை காக்கிற அற்புத சக்தியை தருபவளும் அம்மைதான். அப்படிப்பட்ட பெருமைக்குரிய அந்த அம்மை இப்போது அருள்பாலிக்கிற ரூபத்திலே காட்சி தரிந்து உக்கரத்தினுடைய உருவமாக இருக்கின்றார். எப்படி என்றால் 9 நாள் விரதம் இருந்து அநீதியையே செய்து கொண்டிருக்கிற, அக்கிரமத்தையே செய்து கொண்டிருக்கின்ற அந்த அதிசூரனை அழித்து இப்போது தீபாராதனை நடந்து கொண்டிருக்கிறது. உங்கள் இல்லங்களுக்கே கொண்டு வந்து அற்புதமான காட்சியை நம்முடைய இல்லத்திற்கு கொண்டு வந்து தந்தி தொலைக்காட்சி உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றது. ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.